சூரா நஹல் ஆயத்து எண் 98 to 99. நீங்கள் குரானை படிக்க விரும்பினால் துரத்தப்பட்ட ஷைத்தானின் குறைக்களத்திலிருந்து அல்லாஹுவின் பாதுகாப்பை நாடுங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் தங்கள் பரமாத்மாவை நம்புகிறவர்கள் மீது ஷைத்தானின் எந்தவிதமான ஆற்றலும் செயல்படாது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். என் பாதுகாப்பில் வாருங்கள், என் பாதுகாப்பில் வாருங்கள். அல்லாஹ்வின் பாதுகாப்பை நாடுங்கள். மேலும் என்ன இருக்கிறது? நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை பாருங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்கள் பரமாத்மாவை நம்புகிறார்கள். அவன் தேவையற்றவனாக மாறிவிட்டான். தேவையற்றவனாக மாறி, மாலா, நான் தேவையற்றவன், நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறான். ஆனால் பணம் வளர்க்கும் என்று சொல்கிறான். அல்லாஹ் தேவையற்றவனாக மாறவில்லை. தேவையற்றவனாக மாறினால் பின்னர் அல்லாஹுவை நம்புகிறான். ஏழையாக மாறினால் அல்லாஹுவை நம்புகிறான். ஏனெனில் அல்லாஹ் செல்வந்தன், அல்லாஹ் வழங்குவான். அவசர நிலைக்கு மாறினால் அவன் அல்லாஹுவை நம்புகிறான். ஏனெனில் அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன், அவன் வழங்குவான். நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறது. நம்பிக்கையால் நம்பிக்கை வருகிறது. எல்லாம் நம்பிக்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. தரூத் படிக்க வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஷபே கத்ர் இரவின் நன்மையை பெற வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கூறப்பட்டுள்ளது. நோன்பின் நன்மையை பெறுவார்கள் யார்? நம்பிக்கை கொண்டவர்கள் பெறுவார்கள். தாராவியின் நன்மையை யார் பெறுவார்கள்? நம்பிக்கை கொண்டவர்கள் பெறுவார்கள். இப்போது இங்கே யாருக்கு மீது ஷைத்தானின் சக்தி செயல்படாது? அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களே. யார் நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் தங்கள் பரமாத்மாவை நம்புகிறார்கள் அவர்களுக்கு மீது ஷைத்தானின் சக்தி செயல்படாது. சூரா நஹல் வசனம் 98 99. நம்பிக்கை என்ன என்பதை இங்கே கூறப்பட்டுள்ளது. முதலில் நம்பிக்கை என்ன என்று கூறப்பட்டது? நீங்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் வர வேண்டும். நம்பிக்கை என்பது என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. உங்கள் நம்பிக்கையில் இருக்கக்கூடாது. மக்களின் நம்பிக்கையில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்களின் நம்பிக்கை யாரிடம் உள்ளது? அல்லாஹ்விடம் உள்ளது. நம்பிக்கை எப்பொழுது வருகிறது? அவனது பண்புகளை பார்க்கும்போது நம்பிக்கை வருகிறது. மேலாளரை மேலாளராக பார்க்கும்போது அவனது தன்மை வேறு, அவனது பண்பு வேறு. அதே போல அல்லாஹ்வின் எந்த பண்பில் நாம் நம்பிக்கை வைக்கிறோம்? அல்லாஹ்வின் இறைவனாக இருப்பதின் பண்பில் நம்பிக்கை வைக்கிறோம். அல்லாஹ் எல்லாவற்றையும் உடையவன், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவன். அல்லாஹ் யாருக்கும் தேவையில்லாதவன். அவனில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை கொண்டவர்களிடம் சைத்தானுக்கு ஆற்றலும் இல்லை. மொழி அல்லாஹ். இப்போது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு என்ன நடந்தது? நம்பிக்கை கொண்டவர்கள் ஹத்ரத் சாஹிபுடன் நோன்பு நோக்கிறார்கள், தராவி தொழுகிறார்கள், ஷபே கதிரை அடைகிறார்கள், அல்லாஹ்வின் பாதுகாப்பில் குரானை படிக்கிறார்கள், அல்லாஹ்வின் பாதுகாப்பில் செல்கிறார்கள். மேலும் இவர்கள் அல்லாஹ்வில் நம்பிக்கை வைக்கும்வர்கள். எனவே இவர்களிடம் சைத்தானுக்கு எந்தவிதமான ஆற்றலும் இல்லை. இப்போது சைத்தான் வருகிறான். என்ன செய்வீர்கள்? ரமலான் திறக்கப் போகிறது. ரமலான் முடிவடைய போகிறது. ரமலான் முடிந்த பிறகு சைத்தான் வருகிறான். நம்பிக்கையுடன் நோன்பு நோக்கவும் தராவி தொழவும் நம்பிக்கையுடன் சேர்ந்து ஷப்பி கத்ரை ஓதுவோம்.